ஹாய் மக்களே, வெல்கம் டு வர்மன் டிலைட்ஸ். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மசாலா தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 5 தக்காளி, 14 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 1 இன்ச்சளவு பட்டை, 10 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 இன்ச்சளவு இஞ்சி. எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, கல்லெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு சாதம். ருசியான தக்காளி சாதம் பண்ணலாம் வாங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடையே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ருசி கொடுக்கும். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு கொதி வந்ததும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடிபிடிக்கக்கூடாது. நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கொதிக்க ஆரம்பித்ததும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போதான் சாப்பாடோடு சேர்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். வணங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். மசாலா தக்காளி சாதத்துக்கு தேவையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதோடு ஆட் பண்ணிக்கிறோம். சாப்பாடு ஆட் பண்ணும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.